நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டோம்னா பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமா? அதெல்லாமே அவ பண்ணிடுவா சாமி. அவ மனசுல ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா முடிச்சிடுவா. ஆமா சாமி, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அத்தை, எதுக்கு அத்தை இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீ இதை செஞ்சாதான் உனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இல்லனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே உன் மேல சந்தேகம் வரும். ஏய், அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, என்ன பரிகாரமா இருந்தாலும் நான் நல்லபடியா பண்ணிடுவேன்னு சாரு சொல்றா. இல்லையா சாரு? ஓ, ஆமா, நான் பண்றேன். கோயிலுக்கு போய் அம்மனை வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அவ்வளவுதானா? இது ஈஸி தானே, தாராளமா பண்ணிட்டா போச்சு. ஆமா. நான் இன்னும் சொல்லி முடிக்கலம்மா. பாதத்தால இல்ல, முட்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். முட்டி போட்டா? அதுவும் உப்பு மேல முட்டி போட்டு பண்ணணும். உப்பு மேலையா? ஆமா பத்மா, இப்படி ஒரு பரிகாரத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர் கோயில்ல கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. சுவாமி, அந்த பரிகாரத்தை பண்ணா பார்வை வந்துரும்ல? இன்னும் இருக்குப்பா. அடிப்பிரதட்சணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 கையில பூச்செட்டியை ஏந்தி கோயில சுத்தி வரணும். சாமி, பூச்சட்டினா இந்த சட்டியில பூவெல்லாம் வச்சு. ஐயோ மாமா, பூச்சட்டினா அவரு தீச்சட்டி எடுக்கிறத சொல்றாரு. தீச்சட்டி எடுக்கணுமா? அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை 3 சுத்து சுத்தி வந்து விளக்கேத்தி வச்சா அந்த அம்மன் மனசு இறங்கி வந்து உனக்கு பார்வை கொடுப்பாமா. உனக்கு கல்யாணமும் நடக்கும். சாமி, வண்டி ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? நல்லது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஐயா, சாப்பிட்டு போலாமே? இல்லம்மா, நேரத்துக்கு போகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ம். இங்க பாருமா, பரிகாரம் பண்றேன்னு சொல்லியிருக்க, பண்ணாம விட்டுறாத. அப்புறம் அதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். இல்ல, அதெல்லாம் அவ கரெக்டா பண்ணிடுவா. இது கும்பமேளாவிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தம்.